உங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இதில் வெற்றி பெற முடியாது, நிச்சயமாக தோல்வியை தான் அடைவேன். இது போன்ற அசாதாரண காரியங்களை செய்வதற்கு மிக வலுவான ஆற்றல் பெற்றவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாது. இதை செய்தால் பல நெருக்கடிகளில் நான் சிக்கிக்கொள்வேன், கடன் அதிகரிக்கும், என்னால் வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியவில்லை, தொடர்ந்து தோல்வியாக தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த பதிவை பாருங்கள். நிச்சயமாக இதன் முடிவில் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவாகும். ஏனென்றால் அனைவருடைய மனதிலும் ஒரு தயக்கமான குழப்பமான எண்ணங்கள் தான் பல தடைகளை ஏற்படுத்துகின்றன. உறுதியாகவே அவை அனைத்தும் விலகக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நம்மளுடைய மனதில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது என்பதுதான் அற்புதமான பலமாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். நாம் யானைகளை பார்த்திருப்போம். யானைகள் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட யானைகள் காட்டை உருவாக்குகின்றன, இயற்கை வளத்தை பேணி காக்கின்றன. நாடு கட்டமைக்கப்படுகிறது என்றால் அது யானைகளுக்கு பெரிய பங்களிப்பு என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட யானைகள் ஒன்றை உருவாக்குவது மட்டுமல்லாது இயற்கையை பேணி காக்கக்கூடிய சக்தி என்பது யானைகளுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட யானைகள் உருவாக்குவதில் மட்டுமல்ல பலம் பொருந்தியவையாகவும் பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் யானையின் பலம் என்பது அதனுடைய உருவத்தையும் ஜைஜாண்டிக்கான தோற்றத்தையும் பார்த்தாலே தெரிந்துவிடும். அதன் எடை என்பது மற்ற விலங்குகளை மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு அதீதமான ஒன்றாக இருக்கிறது. காட்டிற்கே ராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கம் யானையை வேட்டையாட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. கர்ஜிக்கும் சிங்கம் கூட யானை திறனை வெளிப்படுத்தும் போது அதன் காலில் மிதிபட்டு சாக வேண்டிய ஒரு சூழலுக்கு செல்லும். சிங்கம் யானையை வேட்டையாடுகிறது என்றால் அது யானை குட்டியாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஏனென்றால் மிக வளர்ந்த யானையை சிங்கத்தாலும் கூட வேட்டையாட முடியாது. அந்த அளவிற்கு பலம் பொருந்திய ஒன்றாக இருக்கும். இப்படி பலம் பொருந்திய யானையால் பல விஷயங்களை நிறைவாக செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட அதன் மனதில் ஒரு நிகழ்வு பதிந்துவிட்டால் அது எப்போதும் மறக்காது. ஞாபக சக்திக்கு யானைதான் முன்னுதாரணம் என்று சொல்வார்கள். அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யானைக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தால் அதை அப்படியே நினைவில் வைத்து கொண்டு எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் உங்களை மீண்டும் வந்து பழிவாங்கும் என்று சொல்வார்கள். அதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதற்கு காரணம் என்னவென்றால் யானையின் ஞாபக சக்தி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நாம் யானைகளை பல இடங்களில் பார்த்திருப்போம், கோவில்களில் பார்த்திருப்போம், பல இடங்களில் யானைகளை பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட யானைகளை ஒரு சிறிய கம்பியால் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த சங்கிலியால் அந்த யானையை கட்டி வைத்திருப்பார்கள். நாம் பார்த்திருக்கலாம். யானையின் மண்டபம் என்று சொல்லக்கூடிய யானை தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பார்த்தால் அல்லது யானைகளை கோவில் பிரகாரங்களில் கட்டியிருக்கக்கூடிய இடத்தில் பார்த்தால் யானையின் காலில் ஒரு சிறிய சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த யானையின் உருவத்திற்கும் அதன் எடைக்கும் அதன் பலத்திற்கும் அந்த சங்கிலி என்பது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த யானையானது அந்த சங்கிலியை அறுத்து செல்ல முயற்சி செய்யுமா என்றால் நிச்சயமாக செய்யாது. ஏனென்றால் அது மனதில் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால் அதன் ஆழ் மனதில் அதனால் அந்த சங்கிலியை அறுக்கவே முடியாது என்ற எண்ணத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அந்த யானை குட்டியாக இருக்கும் போது அதன் காலில் ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வைப்பார்கள். அந்த யானை குட்டியாக இருக்கும் போது அதன் பலம் என்பது மிகவும் குறைவு. அப்படி இருக்கும்போது அந்த யானை குட்டியானது சங்கிலியால் கட்டப்பட்ட சூழலில் அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு எப்படியாவது வெளியில் செல்ல வேண்டும் என்று பல நாட்கள் முயற்சி செய்யும். அப்படி முயற்சி செய்தாலும் இந்த யானையின் குட்டியின் பலம் என்பது இந்த சங்கிலியை காட்டிலும் பெரிதாக இருக்காது. அதனால் இந்த சங்கிலியை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. எனவே அந்த யானையின் ஆழ்மனதில் என்ன பதிகிறது என்றால் இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்கவே முடியாது என்ற எண்ணமானது அப்படியே
பதிந்து விடுகிறது. இதன் காரணமாக தான் யானை வளர வளர அந்த சங்கிலியை அறுக்கும் திறன் மேம்பட்டாலும் கூட அதனுடைய மனதில் பதிந்த அந்த எண்ணத்தை அது மாற்றிக்கொள்வதில்லை. மாற்றிக்கொள்ளாமல் அந்த சங்கிலியை நம்மளால் அறுக்கவே முடியாது என்ற எண்ணத்தை மட்டும்தான் விதைத்திருக்கிறது. அதனால் அதனுடைய சங்கிலியை அறுக்க முடியாமல் அந்த சங்கிலியிலே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல விஷயங்களில் நாம் திட்டமிட்டு வைத்துக் கொள்வோம். இது மட்டும்தான் நம்மளால் முடியும், இது நம்மளால் முடியாது, இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இது எளிதாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நாம் திட்டமிட்டு நம்மளுடைய ஆழ் மனதில் தவறாகவும் கூட சில நேரங்களில் பதிவிட்டிருக்கலாம். அதை நாம் மாற்றும் போது நிச்சயமாக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் எளிதில் செய்து வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய விஷயங்கள்ல கூட இதை நம்மளால் செய்ய முடியாது. இதை செய்வதற்கு ஒரு தனி பிறவிதான் வேண்டும். இது செய்ய அசாதாரணமான காரியம். இதை செய்தால் இந்த கடனில் மாட்டிக்கொள்வோம் அல்லது இந்த சிக்கல் நமக்கு வந்துவிடும். பல பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்வில் துரத்தும். இதனால் இவரால் பாதிப்பு வரும், அவரால் பாதிப்பு வரும் என்று பல விஷயங்களை நாம் எண்ணத்திலே தோல்வியடைய செய்து அதை செயல்படுத்த கூட முயற்சி செய்யாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த யானை எப்படி இந்த சங்கிலியை அறுக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறதோ அதுபோன்று நாமளும் அந்த யானையை போல் கட்டுண்டு கிடக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் உண்மையில் அந்த யானைக்கு மதம் பிடித்தால் என்ன ஆகும் என்று தெரிந்தால் அந்த சங்கிலி மட்டுமல்ல, அதைவிட மிக பெரிய அளவிலான தடுப்புகளை வைத்தாலும் கூட அவை அனைத்தையும் தட்டி தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தும். ஏனென்றால் எவ்வளவு பெரிய தடுப்புகளை வைத்தாலும் கூட அவற்றின் பலத்தை தடுக்க முடியாத அளவிற்கு மதம் பிடித்த சூழலானது உருவாகும். அதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். அவ்வளவு பெரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் என எது உங்களுடைய வாழ்வில் நிறைந்திருந்தாலும் அவை அனைத்தையுமே நிச்சயமாக விலக்கி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வகையில் எளிதில் முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் என்னால் முடியாது என்ற மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால் முடியாது என்றால் மற்ற எவராலும் முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மற்ற யாராவது ஒருவரால் முடிகிறது என்றால் அது உங்களாலும் முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். அதை செய்து வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்ற மனநிலையில் செயல்படுங்க. அந்த யானை மதம் பிடிக்கும் போது எப்படி ஆற்றலை வெளிப்படுத்துமோ அந்த ஆற்றலை நம்மளும் வெளிப்படுத்த முடியும். ஆனால் அது விலங்கு என்பதால் தவறாகவும் வெளிப்படுத்தலாம். நாம் அறிவு கொண்ட மனிதர்களாக இருப்பதால் அதை பக்குவமாக பயன்படுத்தி அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும். எனவே தோல்விகள் அதிகமாக இருக்கிறது, என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களிடம் நிச்சயமாக அதற்கான பலன் இருக்கிறது. இந்த பலத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். யானை கட்டுண்டு கிடப்பது போல் ஒரு குறிப்பிட்ட சூழலை மட்டும் தகவமைத்து திட்டத்தை உருவாக்கி அதனுக்குள்ளே வசிக்க பயணம் பண்ணாதீர்கள். அப்படி பண்ணுவதால் அந்த சூழலில் உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அதை தகர்த்தெறிந்து வெளியே வந்தால் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் சாதனையாளர்களாகவும் நிச்சயமாக உங்களால் மாற முடியும். இதுபோன்று வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.